நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னர் வாய்ஸ் இது, இன்னர் நாய்ஸ் இது. இப்போ இன்னர் நாய்ஸ் இது வந்து நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, ஓவரா தாட் வந்து எனக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ என்னால் எதையுமே ஃபோக்கஸே பண்ணவே முடியல, மைண்டே ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது. இது வந்து இன்னர் நாய்ஸ்க்கு உண்டானது. இன்னர் வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சம் கைடன்ஸ் வந்து கிடைக்குது. ஒரு குரல் வந்து எனக்கு கேட்குது, இது எப்படி பண்ணு அப்படி பண்ணு, அதெல்லாம் எனக்கு அழகாக சொல்கிற மாதிரி இருக்குது. பட் இது வந்து நானே எனக்கு சொல்லிக்கிறேன்னா இல்லை எனக்கு வந்து நிஜமாலே இது வந்து இன்ட்யூஷனா இன்னர் கைடன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நம்ம இப்போ அதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். எது வந்து நம்மளுக்குள்ள நிஜமாலே கிடைக்கக்கூடிய ஒரு இன்னர் வாய்ஸ். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்பை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அந்த விஷயம் நம்மளுக்கு புரியும். இப்போ நமக்கு வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஒரே ஒரு உடம்பு தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் வந்து நம்மளுக்கு ஒரு உடம்பு இல்லை, நமக்கு நிறைய உடம்புகள் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடம்பை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் பாடி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை தாண்டி இன்னும் நிறைய உடல்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் உடம்பு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடியை ஊடுருவி இருக்கும். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிளிரும் ஒளியாட்டம் என்ன செய்யும்னா இருக்கும். ஸோ இதை பற்றின படிப்பு வந்து நாம் எதில் படிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிராணிக் ஹீலிங்கில், பேசிக் பிராணிக் ஹீலிங் கோர்ஸில் இந்த எனர்ஜி பாடி இது என்னெல்லாம் பண்ணுது, இதில் என்னெல்லாம் இருக்குது, இதை வச்சு நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம்னா அந்த 2 days ஒர்க் ஷாப்பில் நம்ம டீட்டெயிலாக என்ன செய்வோம்னா நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பேசிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எனர்ஜி பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பிராணாவை இது என்ன செய்யும்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடிக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது. பிராணான்னா என்ன, நாம் இன்னைக்கு உயிரோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கிறதுக்கு அந்த பிராணா தான் காரணம். ஸோ அப்போ அந்த பிராணாவை வந்து முதல் விஷயம் இது வந்து என்ன செய்யுதுன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் பாடியோடைய அச்சு மோடு ஆட்டம் என்ன செய்யுதுன்னா இது வந்து செயல்படுது. இப்போ ஃபிசிக்கல் பாடியோடைய அச்சு அப்படிங்கும்போது இதோடைய ஜெராக்ஸ்ன்னு கூட நம்ம என்ன செய்யலாம்னா சொல்லலாம். இது வந்து நம்மளுடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. கர்மா அப்படிங்கும்போது நம்ம சில சமயம் வந்து பார்த்தோம்னா பிறக்கும் போதே சிலருக்கு வந்து பாடியில் ஏதாவது ஒரு டிஃபால்ட் வந்து என்ன செய்யணும்னா இருக்கும், ஒரு குறைபாடோடு என்ன செய்வாங்கன்னா பிறப்பாங்க. அப்போ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி பாடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறைபாடு வந்து என்ன செய்யணும்னா இருக்கும். மூணாவது விஷயம் இது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கு அடுத்தாப்புல நம்மளுக்கு உணர்வுகளுக்கு உண்டான ஒரு உடம்பு இருக்கு, அடுத்து மனதுக்கு உண்டான ஒரு உடம்பு இருக்கு. இதில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடிக்கு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு பாலமாக இது என்ன செய்யுதுன்னா செயல்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி இதுக்கு அடுத்தாப்புல நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா சக்தி உடல். இந்த சக்திக்கு உடலுக்கு அப்புறமா நம்மளுடைய உணர்வுகளுக்கு உண்டான உடம்பு இருக்கும். அப்போ அந்த உணர்வுகளில் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் எங்கே கொண்டுட்டு வரணும், ஃபிசிக்கல் பாடிக்கு கொண்டுட்டு வரணும், நம்ம ஸ்தூல சரீரத்துக்கு கொண்டுட்டு வரணும். அப்போ இது வந்து எதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஆட்டம் என்ன செய்யுதுன்னா செயல்படுது. ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது உடம்பை பற்றி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இது வந்து நம்ம இப்போ இவ்வளவு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடியை பற்றி நம்ம பார்த்தோம், எனர்ஜி பாடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டாவது பாடி என்ன, உணர்வுகளுக்கு உண்டான உடம்பு. இதை வந்து நம்ம ஆஸ்ட்ரல் பாடி, எமோஷனல் பாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாம் என்ன செய்யணும்னா இருக்கும். நம்மளுடைய கோபம், எரிச்சல், வன்மம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அன்பு, கருணை, பாசம், நேசம், இது எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனல் பாடிக்குள்ளே தான் என்ன செய்யணும்னா இருக்கும். அப்போ இதை வச்சு தான் நம்ம எப்படி ஃபீல் பண்ணோம், நம்மளுடைய பாடி வந்து நம்மளுடைய எமோஷனுக்கு ஏற்ற ஒரு விஷயத்த நம்ம என்ன செய்வோம்னா உணர்வோம். இப்போ அன்பு, கருணை இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக நம்ம என்ன செய்வோம்னா சொல்லுவோம். கோபம், எரிச்சல் இதெல்லாம் நம்மளுடைய ஃபிசிக்கல் பாடி எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு எனர்ஜியாக என்ன செய்யும்னா ஃபீல் பண்ணோம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய உடம்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனதுக்கு உண்டான ஒரு உடல். அப்போ மனதுக்கு உண்டான உடல்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்கள் வந்து என்ன செஞ்சுட்டே இருப்போம்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டே இருப்போம். நீங்கள் என்ன மாதிரியான எண்ணத்தை உருவாக்குறீங்களோ அதுக்கு உண்டான உணர்வுகளை தான் இந்த எமோஷன் பாடி வந்து என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா உணர்வுகளுக்கு உண்டான உடம்புக்குள்ள போகும். அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபிசிக்கல் பாடிக்குள்ள என்ன செய்யும்னா கொண்டுட்டு போய் சேர்க்கும். ஸோ அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் வந்து இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
our thoughts are real, they are charged with the energy and they create our experience. இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையானவை அப்படிங்கிறத முதல்ல என்ன செய்யறாங்கன்னா குறிப்பிடுறாங்க. இந்த ஒவ்வொரு எண்ணத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி இருக்கு, ஒரு சக்தி வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அனுபவத்தை வந்து என்ன செய்யுதுன்னா ஏற்படுத்துது. இப்போ வந்து ரொம்ப ஒருத்தர் வந்து பக்தியோட இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது என்ன மாதிரியான ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு உணர்வு. அப்ப அது நம்மளுக்குள்ள என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே கடவுளை நாம நினைக்கணும், ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை வந்து அது என்ன செய்யுதுன்னா நம்மளுக்குள்ள வெளிப்படுத்தும். Every time we think about a person, situation or an object, a thought form is created. நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நபரை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா நினைக்கிறோம், இல்லை ஒரு சூழ்நிலையை நினைக்கிறோம், இல்லை ஒரு பொருளை நினைக்கும் போது அது சம்பந்தமான ஒரு எண்ணத்தை வந்து அது என்ன வடிவத்தை வந்து என்ன செய்யணும்னா ஏற்படுத்தும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு நபரை வந்து நீங்க நினைக்கிறீங்க, உங்களுடைய பசங்களோ யாரையோ ஒருத்தவங்கள நினைக்கிறீங்க. அப்ப நினைச்ச உடனே நம்மளுக்குள்ள என்ன மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண நல்ல விஷயங்கள், அவங்களோட நம்ம சந்தோஷமா இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மைண்ட் வந்து என்ன செய்யும்னா அழகா எடுத்து கொடுக்கும். ஆனா அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிக்காத ஒரு பர்சன் என்ன செய்வீங்கன்னா நினைக்கிறீங்க, நினைச்ச மாத்திரத்துல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஐயோ எனக்கு அன்னைக்கு வந்து என்னை அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியா பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன் என்ன செய்யும்னா அது வந்து எடுத்து என்ன செய்யும்னா கொடுக்கும். அதே மாதிரிதான் ஒரு பொருளை பார்த்த உடனே நம்மளுக்கு சில பொருளை பார்க்கும்போது, இப்ப ஆப்பிள நம்ம பாக்குறோம், ஆப்பிளை பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தோணும், சிலருக்கு வந்து ஐயோ இது ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு, இது எடுத்தா நல்லது, உடம்புக்கு நல்ல ஆரோக்கியம், அந்த மாதிரி நம்மளுக்குள்ள என்ன செய்யும்னா ஒரு விஷயத்தை என்ன செய்யும்னா உருவாக்கும். ஸோ அதை தான் இங்க என்ன செய்யறாங்கன்னா சொல்றாங்க, அதுக்குன்னு நம்ம வந்து ஒரு எண்ணங்களை வந்து என்ன செஞ்சுருப்போம்னா, ஒரு பொருளோ இல்லை ஒரு நபரோ ஒரு சூழ்நிலையோ அதுக்குன்னு உண்டான ஒரு உணர்வுகளை நம்ம என்ன செஞ்சு ஒரு எண்ணங்களை வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா வச்சிருப்போம், தாட் ஃபார்ம் வந்து என்ன செஞ்சிருப்போம்னா வச்சிருப்போம். அடுத்து this thought form has a shape, color and even a lifespan and is often accompanied with an emotional or feeling. இப்போ இந்த ஒவ்வொரு தாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேப் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. இப்போ கோபம்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய ஷேப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா வந்து என்ன செய்யும்னா இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா குழப்பம், இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மங்கலான ஒரு விஷயமா என்ன செய்யும்னா இருக்கும். பாசிட்டிவான விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல அருமையான ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேப் வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. நெகட்டிவான எமோஷன்ஸ் வந்து என்ன மாதிரியான ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப அக்லியா, அதை பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமா என்ன செய்யுதுன்னா அது வந்து என்ன செய்யும்னா காட்சி அளிக்கும், ரொம்ப ஷார்ப்பா அந்த மாதிரி என்ன செய்யும்னா இருக்கும். அப்போ அதுக்குன்னு வந்து ஒரு ஷேப் இருக்கு. கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்களுடைய கலர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா ஒயிட், நல்ல ஷைனிங்கா க்ளோயிங்கா என்ன செய்யுதுன்னா இருக்கு. இந்த நெகட்டிவான எமோஷன்ஸோடைய எனர்ஜிஸ் கலர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டல்லா வந்து என்ன செய்யுதுன்னா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு லைஃப் ஸ்பேனும் இருக்கு, அதுக்கு உயிரோட்டமும் நம்ம என்ன செய்யறோம்னா கொடுக்குறோம். இப்ப நான் இப்ப உட்கார்ந்து இருக்கிறேன், நான் இப்ப நிறைய எண்ணங்களை வந்து என்ன செய்யறேன்னா உருவாக்குறேன். ஒரு நாளைக்கு நம்ம 60,000 தாட்ஸ் வந்து நம்ம என்ன செய்வோமா உருவாக்குவோமா. இப்போ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஆன்லைன் முடிச்சோன்னே நான் இன்னைக்கு வந்து இங்கே போகணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செய்வேன்னா நினைப்பேன். இப்போ நீங்களே இந்த ஆன்லைன் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ணும்போது என்ன நினைப்பீங்க, நம்ம இதுக்கு அடுத்தாப்புல இந்த குக் பண்ணணும், அதை பண்ணணும், இதெல்லாம் நிறைய தாட் வந்து என்ன செய்யுதுன்னா வருது. பட் எல்லா தாட்டுக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டோம்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி கொடுத்துட்டே இருக்க மாட்டோம். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா திரும்ப என்ன செய்வோம்னா நினைப்போம். அப்போ நம்ம எதை நினைக்கிறோமோ அதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து என்ன செய்யறோம்னா கொடுக்குறோம். ஸோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை வேண்டாத ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம ரிப்பீட்டடாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நாம உயிர் கொடுக்குறோம். அது அவ்வளோ நாளைக்கு வந்து அது என்ன செய்யும்னா இருக்கும். நான் இப்போ எந்திரிச்சு நான் போய் தண்ணி குடிக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாக வந்து அதுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா, அது நான் திரும்ப நினைக்காதனால அது டக்குன்னு என்ன செஞ்சிடும் பார்த்தீங்கன்னா ஒரு பபிள் ஆட்டம் அது அப்படியே என்ன செஞ்சிடும்னா உடஞ்சிடும். இந்த கார்ட்டூன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி குட்டி குட்டி பபிள்ஸ் ஆட்டம் என்ன செய்வாங்கன்னா, இந்த டாம் அண்ட் செரியில வந்து என்ன செய்வாங்கன்னா போடுவாங்கல்ல, அதே மாதிரி தான் நம்மளோட எண்ணங்களும் என்ன செய்யும்னா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரியல் அண்ட் இது வந்து என்ன இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா, ஒரு எமோஷன் ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது. நம்மளோட எண்ணங்களுக்கு ஒரு எமோஷன் ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்குது. அப்போ நான் இப்போ கிருஷ்ணரை நினைக்கிறேன், எனக்கு லார்ட் கிருஷ்ணாவை நினைக்கிறேன், லார்ட் கிருஷ்ணாவை நினைக்கும் போதே எனக்குள்ள நிறைய பக்தி வந்து என்ன செய்யுதுன்னா வருது. அப்போ அது சம்பந்தமான ஒரு எனர்ஜி என்னை சுற்றி என்ன செய்யும்னா இருக்கும்.
அது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் ஒரு சூழ்நிலையை என்ன செய்யும்னா அது வந்து உருவாக்கும். இப்போ நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு பீப்புளோட நம்ம இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம், எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க, அவங்களோட கொஞ்ச நேரம் பேசினாலே எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றோம். அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷனான ஒரு பர்சனோட இல்ல ஓவர் நெகட்டிவான ஒரு பீப்புளோட நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஐயோ ஏண்டா இந்த இடத்துக்கு வந்தோன்னே தெரியல, ஏண்டா இவர்கிட்ட நான் பேச்சு கொடுத்தேன்னே தெரியல, இது மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா ஃபீல் பண்றோம். ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய எனர்ஜிக்கு தகுந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் நம்மளை சுத்தி, ஒரு சூழ்நிலை நம்மளை சுத்தி என்ன செய்யும்னா இருக்கும் அப்படிங்கறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். This thought form can even be transferred to others. இதை நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கும் நம்ம இதை வந்து என்ன செய்வோம்னா அனுப்புவோம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, யாரையாவது நம்ம என்ன செய்வோம்னா நினைப்போம், அந்த நினைச்ச மாத்திரத்துல அவங்க கிட்ட இருந்து ஃபோன் கால்ஸ் வரும். இல்லை மார்னிங் நம்ம நினைப்போம், சம் பர்சன்ஸை நினைப்போம், ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 1 hour கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்து என்ன செய்யும்னா வரும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இன்னைக்கு காலையில தான் நான் உன்னை நினைச்சேன், அதுக்குள்ள நீ எனக்கு கரெக்டாக என்ன செஞ்சுட்டேன்னா கால் பண்ணிட்ட. அப்ப நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அதை வந்து டிரான்ஸ்ஃபார்மும் என்ன செய்யறோம்னா பண்றோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய ஆறால வந்து பாத்தீங்கன்னா நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். அப்ப நம்மளுடைய ஆறா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா பாடிஸும் சேர்ந்ததுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆறா அப்படிங்கிறோம். எனர்ஜி பாடி, எனர்ஜி பாடி, எமோஷனல் பாடி, மென்டல் பாடி, இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் ஆறா. அப்ப இதுல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கும், நெகட்டிவான விஷயங்களும் என்ன செய்யும்னா இருக்கும். எதிர்மறையான எண்ணங்கள், உணர்ச்சிகள் நமது உணர்வை அடைத்து நமது கவனத்தை திசை திருப்பி நமது விலை மதிப்பெற்ற ஆற்றலை வடிகட்டுகின்றனர். இத்தகைய எண்ணங்களும் உணர்ச்சிகளும் உண்மையில் உள் சத்தம். இப்ப எது இன்னர் நாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எது உள் சத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம நிறைய வச்சுட்டு இருக்கோம்ல, கோபம், எரிச்சல், இரிட்டேஷன், வன்மம், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எரிச்சலா, அது வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கான ஒரு தாட்டா என்ன செய்யும்னா இருக்கும். இது நம்ம மைண்டை வந்து என்ன செய்யாதுன்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கஸா இருக்க விடாது, அப்படியே என்ன செய்யும்னா டைவர்ட் பண்ணும். நிறைய படிக்கிற குழந்தைங்க வந்து சொல்லுவாங்கல்ல, என்னால படிக்கவே முடியல, கான்சென்ட்ரேட்டே பண்ணவே முடியல, மைண்ட் டைவர்ட் ஆகிட்டே இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேண்டாத விஷயங்கள் நிறைய அவங்களுக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓடிட்டே என்ன செய்யுதுன்னா இருக்கு. எனவே நீங்கள் பெரும் சக்தி உள்குரல் உள்ளதா, அது உயர்ந்த சுயத்திலிருந்து வருகிறதா மற்றும் தெய்வீகத்திலிருந்து ஒரு செய்தியை கொண்டுள்ளதா அல்லது வெறுமன உள் சத்தம் உள்ளதா என்பதை பார்க்க நீங்கள் இரண்டையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். இப்ப நம்மள வந்து என்ன செய்ய சொல்றாங்கன்னா, இது எந்த நல்ல எனர்ஜியா, இது இல்ல நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய வேண்டாத எனர்ஜியான்னு நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து வேறுபடுத்தி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்குரல் நம்மளுக்கு கேட்கணும், இன்னர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா, இந்த தலையில இருக்கக்கூடிய இந்த சக்ரா பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரவுன் சக்ரா. இந்த கிரவுன் சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகும் போதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்யூஷன், உள் உணர்வு வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும் அப்படிங்கறத நம்மளுக்கு பிராணிக் ஹீலிங்ல மாஸ்டர் வந்து ரொம்ப தெளிவா என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்யூட்டிவ் சென்டர், அதாவது உள் உணர்வுக்குண்டான மையமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுன் சக்ரா தான். அப்ப இது வந்து இயக்கப்பட்டிருக்கணும். சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சக்ரா வந்து அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கும்னா இயக்கப்பட்டிருக்கும். அப்படி இயக்கப்பட்டிருந்தா மட்டும் போதாது அப்படிங்கறத நம்ம மாஸ்டர் வந்து என்ன செய்வாங்கன்னா அடுத்தாப்புல குறிப்பிட்டிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரவுன் சக்ரா போதுமான அளவு செயல்படாவிட்டால் உள் வழிகாட்டுதலை பெற சாத்தியம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து கிரவுன் சக்ரா ஆக்டிவேட் ஆயிருக்கணும். அது இல்லை அப்படின்னா இன்னர் கைடன்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம், அது வந்து என்ன செய்யாதுன்னா கிடைக்காது. ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்கள் கிரவுன் சக்ரா செயல்படுத்தப்பட்டாலும் நீங்கள் பெறும் அனைத்து செய்திகளும் வழிகாட்டுதலாகவும் இருக்காது. நம்ம கிடைக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டான இன்ஃபர்மேஷனா இருக்காது. அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக ஆற்றல் மற்றும் அதிர்வுகளுக்கு நீங்கள் அதிக உணர்வு திறன் கொண்டவராக மாறும்போது உங்கள் சொந்த அல்லது மற்றவர்களிடமிருந்து சிந்தனை வடிவங்களை நீங்கள் எடுக்க முடியும். அதனால் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுன் சக்ரா ஆக்டிவேட் ஆயிருக்கும் போது நம்ம ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சனா இருப்போம். நம்மளால வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட எனர்ஜியும் நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஈஸியா பிக் பண்ண முடியும். இப்போ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க சிட்டில வந்து இல்லாம அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஹில்லுல போய் என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க. சம் பீப்புள்ஸே வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள இருக்காம கொஞ்சம் அவுட்டர்ல போய் இருப்பாங்க. ரீசன் என்னன்னா இந்த இறைச்சல் வேண்டாம், கொஞ்சம் அமைதியா என்ன செய்யணும்னா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே விஷயம் தான் நம்மளுக்குள்ளேயும் நடக்குது.
நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு பிளேஸ்ல இருக்கும்போது நிறைய பேரோட எனர்ஜியை வந்து நம்ம என்ன செய்வோம்னா நம்மளுக்குள்ள அது வந்து என்ன செய்வோம்னா வரும். அப்போ அது வந்தது அப்படின்னா இது நம்மளுடைய தாட்டா இல்ல அடுத்தவங்களுடைய தாட்டா அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து தெளிவா வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா புரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்மள வந்து என்ன பண்ண சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் பண்ண சொல்றாங்க. ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் நம்ம பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரா நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஆரால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேண்டாத தாட் ஃபார்ம்ஸ் எல்லாம் என்ன செய்யும்னா இருக்கும். ஒண்ணு நம்மளுடைய தாட் ஃபார்ம்ஸும் இருக்கும், நாம உருவாக்கின எண்ணங்களும் இருக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து என்ன செய்யும்னா இருக்கும். அப்ப நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆரால கிளவுட் ஃபார்மா இருக்கக்கூடிய வேண்டாத நெகட்டிவான எனர்ஜிஸ் எல்லாமே என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா கிளென்ஸ் வந்து என்ன செய்யுதுன்னா ஆகுது. இது முதல் விஷயம். ஸோ நீங்க ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் பண்ணிட்டே ரெகுலரா வந்தீங்க அப்படின்னாலே நல்ல சேஞ்சஸ் வந்து என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஓம் மந்த்ராவை சாண்ட் பண்ணும் போதும் நம்மளுக்குள்ள நல்ல சேஞ்சஸ் பார்ப்போம். ஓம் மந்த்ரா வந்து எப்படி சாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 ஓமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப்ல வந்து என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நம்ம அது மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய மைண்டை வந்து ஒரு காமா ஒரு இடத்துல நம்ம உட்காந்து நம்ம இதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம பண்ண ஓமோடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நெகட்டிவான எனர்ஜிஸ் எல்லாத்தையும் என்ன செய்யும்னா சிதைக்கும். அப்ப நம்ம ஆறாவது இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜிஸ் எல்லாத்தையும் அப்படியே கிளியர் பண்ண நம்மளுடைய மைண்ட் வந்து என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா அமைதியாகுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இன்னர் கைடன்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து நம்மளால வந்து துல்லியமா என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், உங்களுடைய உள் குரல்ல வந்து பாத்தீங்கன்னா டவுட்டே வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. அது அந்த அளவுக்கு கிளியரா என்ன செய்யும்னா இருக்கும். நம்மளுக்கு ஒருவேளை டவுட் வருது அப்படின்னாலே அது நம்மளுடைய இன்னர் வாய்ஸா வந்து என்ன செய்யாதுன்னா இருக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் என்ன செய்யும்னா இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா டவுட் இல்லாம கிளியரா அந்த வாய்ஸ் வந்து நம்மளுக்குள்ள என்ன செய்யும்னா கேட்கும். அதுல வந்து நம்ம அழகா நம்ம அந்த விஷயத்தை எடுத்து நம்மளால என்ன செய்ய முடியும்னா ஃபோக்கஸ்டா பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னர் வாய்ஸா இன்னர் நாய்ஸா அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் வந்து பண்ணலாம். ஸோ மெடிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேர்ல்டுக்காண்டி நம்ம என்ன செய்ய போறோம்னா பிளஸ் பண்ண போறோம். ரெண்டாவது கிரேட் இன்வெகேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஹையர் வேர்ல்டு இன்னர் வேர்ல்டுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்னா டிராவல் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பண்ணும்போது நாமே நம்ம என்ன செய்யறோம்னா அப்படியே பாக்குறோம். நம்மளை விட்டு அப்படியே என்ன செய்யறோம்னா அழகா வெளியில வந்து என்ன செய்யறோம்னா வரும் வந்து அப்படியே ஒரு மேக கூட்டத்துக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்னா அப்படியே போறோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேராகிராஃப் பண்ணும்போது நல்ல மேல வானத்துக்கு மேல உயர்ந்த உலகங்களுக்குள்ள போற மாதிரி நம்ம ஒரு விஷுவல் பண்ணிட்டு அந்த உலகங்களுக்குள்ள நடக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். தேர்ட் பேராகிராஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச குரு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பீச் ஏதாவது கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்கள சுத்தி நிறைய சீடர்கள் இருக்கிற மாதிரி பாருங்க. அந்த இடத்துல போய் உட்கார்ந்து நீங்களும் ஸ்பீச் கேட்குற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்க. இது வந்து 3வது பேராகிராஃப். ஸோ 4வது பேராகிராஃப்க்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு வந்து அழகா வந்து நம்மளுக்கு ஒரு ஹீலிங் கொடுக்குற மாதிரி பாருங்க. 5த்துக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய பாடிக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்னா வரப்போறோம். ஸோ நம்ம இதை அப்படியே பண்ணலாமா? கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம், மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரேட் இன்வெகேஷன் நம்ம அப்படியே வேர்ல்டுக்காண்டி நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being, the purpose which the Holy Master know and serve. From the center which we call the human race, let the plan of love and light to put and make seen the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth, so be it, so be it, so be it. இப்போ நமக்காண்டி நாம இப்போ அப்படியே பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்ப நமக்கு உள்ள இந்த ஒளி வர நம்ம அப்படியே இந்த ஒளியோட சேர்ந்து நம்ம அப்படியே டிராவல் பண்ற மாதிரி நீங்க நல்லா விஷுவல் பண்ணி பாருங்க.
இப்போ இந்த ஒளிக்குள்ள அப்படியே வெளியில போறீங்க. அப்படியே போகும்போது உங்களை நீங்களே பார்க்குற மாதிரி பாருங்க. உங்களுடைய ரூமை நீங்க எந்த இடத்துல உட்காந்துருக்கிறீங்களோ அந்த ரூமை நீங்க அப்படியே சுத்தி பார்க்குறீங்க. ஆனா உங்க பாடியவே நீங்க பார்க்குறீங்க. இப்போ அழகா அந்த ஒளி வழியா நீங்க அப்படியே மேலே போறீங்க. பீச்சோட மொட்டை மாடிக்கு அப்படியே வர மாதிரி பாருங்க. நல்ல மேக கூட்டங்கள். அப்படியே அங்கே இருந்து நம்ம அப்படியே நல்ல இன்னும் ஹையர் வேர்ல்டுக்குள்ள நம்ம அப்படியே டிராவல் பண்ற மாதிரி பார்க்கலாம். நல்ல பிளானட், கேலக்ஸி இதுக்குள்ள நம்ம அப்படியே உள்ள போற மாதிரி விஷுவல் பண்ணிக்கலாம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நல்ல அன்பு சக்தியானது நம்மளுடைய ஆறா முழுவதும் நிறைஞ்சிருக்கு. நம்ம இப்போ அப்படியே அந்த இடத்துல இறங்கி நடக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். நல்ல அங்கே கேலக்சிக்குள்ள நம்ம அப்படியே இறங்கி நடக்கிறோம். நம்மளுடைய மைண்ட் வந்து நல்ல காமா பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பாருங்க. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. Let good will and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச குரு அவங்க அழகாக அந்த இடத்துல ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி பாருங்க. அவங்களுடைய சீடர்களோட உட்காந்து அப்படியே ஒரு அழகான ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த இடத்துல போய் உட்கார்ற மாதிரி பாருங்க. இப்போ உங்களுக்கு லைஃபுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ அந்த கொஸ்டினை நீங்க அப்படியே அழகா குரு கிட்டக்கு கேட்குறீங்க. அதுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கிற மாதிரி பாருங்க. மைண்டை காமா வச்சுக்கோங்க. அந்த ஆன்சர் அப்படியே நம்மளுக்குள்ள ஸ்டோர் ஆகுது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master know and serve. Let good will and the will to do good descend on earth. From the center which we call the human race, let the plan of love and light of good and make see the door where he will dwell. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு ஹீலிங் வந்து நம்மளுடைய குரு அழகா கொடுக்குற மாதிரி பாருங்க. நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஹீல் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நமக்கு நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஒரு அருமையான ஒரு ஹீலிங் கிடைக்கிற மாதிரி பாருங்க. ஸோ அந்த ஹீலிங் கிடைச்சோன்னா அவங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோட அவங்க ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி பார்க்கலாம். Let light, love and power restore the divine plan on earth. நல்ல இந்த மூணு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள்ள நல்ல வேரூன்றி நிற்கிறது. இப்போ நம்ம அழகா நம்ம அப்படியே அந்த கேலக்சியிலிருந்து நம்ம அப்படியே பிளானட்டுக்கு வரோம். அங்கேருந்து அப்படியே மேகக்கூட்டத்திலிருந்து அப்படியே கீழே இறங்கி நம்ம வீட்டோட மொட்டை மாடி இந்த ரூமு நம்மளுக்குள்ள அப்படியே வர மாதிரி பாருங்க. நம்மளுக்குள்ள இந்த மூணு விதமான எனர்ஜியும் லைக் லைட், லவ் அண்ட் பவர், இந்த மூணு விதமான எனர்ஜியும் நம்மளுக்குள்ள அப்படியே ஊடுருவி இறங்கிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. ஓம் ஓம் To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahaguru Shivanile, to all the great ones, Holy Gurus, Holy Masters, Saint, Archangel, Holy Angel and Spiritual Helper. Thank you for your priceless blessings, for the deeper understanding of the session. Thank you in full faith. மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். கண்களை ஒரு புன்னகையுடன் திறந்து கொள்ளலாம்.